Hi guys, myself Karthik, tutor of Tamil Medicosis. So this will be our clinical series 1. So I'm going to tell you the one number that tells how well your heart pumps, which is nothing but EF. So EF is the percentage of the blood that is drained from the left ventricle during each heartbeat. So EF நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்ல வந்து பிளட் பம்ப் பண்ணும்ல லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கில் பிளட் பம்ப் பண்ணுறப்ப வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து வெளியே எடுத்துகிட்டு வருது லெஃப்ட் வென்ட்ரிக்கில் இருந்து எப்படி வந்து அயோட்டா வழியாக எடுத்துகிட்டு வருது அண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட்ன்றதான் வந்து அந்த இஎஃப். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் ஹார்ட்டோடைய பம்பிங் கெப்பாசிட்டி நம்ம வந்து டினோட் பண்ணுறோம். சரிங்களா? இதோட நார்மல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 55 to 70 இருக்குது. ஸோ ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட் லைக் ஹார்ட் டிசீஸ் கொமார்பிலிட்டிஸ் இருக்குது, சிஏடிலாம் இருக்குது, இல்லாட்டி ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நியூயார்க் ஹார்ட் அசோசியேஷன் ஒரு ஸ்கேலிங் இருக்குது தட் வி வில் போஸ்ட் இன் அப்கமிங் வீடியோஸ். ஸோ அதை வச்சு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நான் என்ன மாதிரி சிம்டம்ஸ் லைக் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும்னா தி மே ஹாவ் ஃபெட்டிக். ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபெட்டிக்காக இருப்பாங்க, அவங்களால மூச்சு வாங்கும், நடக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃப்ளூயிட் ஓவர்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ இவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ் யூ வில் அசஸ் த பேஷண்ட் ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் மொபிலிட்டி எப்படி இருக்குது, எப்படி மூவ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு யூ வில் அட்வைஸ் தம் டு டேக் லைக் டயூரோடெக்ஸ், எஸ்பெஷலி பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரோடெக்ஸ் கொடுப்போம். அண்ட் தென் வில் ஸ்டார்ட் வித் depending upon comorbidity, we'll start with the cardiac glycosylates like disorption. So if you want more content like this, follow Tamil Medicosis. Thank you.